ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய பிள்ளைகளே, காலை வேளையில் கோடி அற்புதராக திகழ்கின்ற புனித அந்தோணியருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். அவருடைய திருத்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களுடைய கூட்டம் அதிகமாக செல்லுகிறது என்றால் அதற்கு அவர் மிகப்பெரிய ஒரு அழகான ஃபிகர்லாம் கிடையாது, என்னை விட ஒரு தலை வச்சிருக்கவர் தான். அப்புறம் என்ன அந்த மக்கள் இவ்வளோ அதிகமாக எங்கிருந்தாலும் அவர் போயிட்டு அவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, அந்த மனிதனிடம் இருந்த ஜெப வாழ்வு, அந்த மனிதனிடம் இருந்த விசுவாச வாழ்வு, அந்த மனிதனிடம் இருந்த அற்புதமான அர்ப்பணிப்பு வாழ்வு, இதுதான் மக்களை ஈர்க்க வருகின்ற சக்தியாக இருக்கின்றது. அவர் கரங்களை கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மக்களை ஈர்க்கின்ற சக்தியாக இருக்கின்றது. எனவே யாரெல்லாம் இந்த உண்மையான அர்ப்பணிப்பு வாழ்வும் விசுவாச வாழ்வும் அன்பு நிறைந்த வாழ்வும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது அதிகமான பக்தி நிறைந்திருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே அந்தோணியரை போல ஈர்க்கின்ற சக்திகளாக இருக்க முடியும். இதோ இந்த நாளில் அவர் நாடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் ஜெபங்களையும் இங்கு இருக்கின்ற அருட்தந்தைகளின் பெயரால் தெரிவித்துக் கொள்கின்றேன், என்னுடைய பெயரால் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் குறிப்பாக மரியா தொலைக்காட்சி வழியாக இந்த நேரலை திருப்பலியில் பங்கெடுத்திருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் ஆசிரியம் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிந்தனை தலைப்பு என்னவென்றால், அன்பே விவிலியத்தினுடைய மையம், இப்படி அந்தோணியருடைய வாழ்க்கை பாடம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவிலியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, விவிலியம் என்பது கடவுள் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதிய ஒரு அன்பு கடிதம் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த விவிலியம் என்பது கடவுள் நமக்கு எழுதிய ஒரு அன்பு கடிதம், தன் பிள்ளைகளுக்காக பேசுகின்ற ஒரு அன்பு கடிதம். எனவே இந்த மையப்படுத்தி அந்தோணியார் தன் வாழ்வை அமைத்து கொண்டார். தன்னை நாடி வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் அதே அன்பு பாதையில் வழி நடத்தினார். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தை இந்த அன்பை இரண்டாக பிரிக்கலாம். குறிப்பாக மார்க் நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுள் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பர் மீதும் அன்பு கூறுவாய் என்பது அதற்கு இணையான கட்டளை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். எனவே இதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது அன்பை விவிலியத்தில் இரண்டு பகுதிகளாக இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று இறை அன்பு, மற்றொன்று பிறர் அன்பு. விவிலியத்தில் எந்த நிகழ்வு எடுத்துக்கொண்டாலும் இந்த இரண்டு தலைப்பின் கீழே அது வந்துவிடும். இறை அன்பு கீழையோ அல்லது பிறர் அன்பு கீழையோ அது வந்துவிடும். புனித அந்தோணியாரும் தன்னை நாடி வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் மறைவுரையாக அல்லது அன்பு செய்தியாக கொடுத்தது இந்த இரண்டு தலைப்பின் கீழே தான். முக்கியமாக இன்று நாம் கேட்ட அந்த மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு அன்பு செலுத்து என்று சொல்லுகின்றார். அதற்கு அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கடவுள் தன் அன்பை கொடுப்பதில் அவர் ஓரவஞ்சனை காட்டுறது கிடையாது, கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொடுப்பது கிடையாது. எனவே நாமும் கடவுளை அன்பு செய்வதில் முழுமையான அன்பை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். சரி, கடவுள் எப்படி எனக்கு முழுமையான அன்பை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, யோவான் நற்செய்தியில நாம் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகில் மேல் அன்பு கூர்ந்தார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இறைவன் தன் ஒரே பேரான மகனை, விவிலியத்தினுடைய தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்பின் வரலாறு பார்க்கின்ற பொழுது, கடவுள் பல நேரங்களில் தன் அன்பை மக்களுக்கு புரிய வைக்க பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் இறைவாக்கினர்களை, அரசர்களை, நீதி தலைவர்களை அனுப்பி மீண்டும் மீண்டுமாக மக்களை தன்னை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்கின்றனர். ஆனால் மக்கள் பல நேரங்களில் தோற்று போனாங்க, அவர்கள் அவர் விட்டு விலகி போனாங்க. அவர்கள் விலகி போனாலும் கடல் விலகி போல அவர் உதறித்தல் இல்லை, மாறாக மீண்டுமாக அவர்களை தன்னோடு இணைத்துக் கொள்வதில் முயற்சி செய்கின்றார். இதுதான் அன்பினுடைய அழகான செயல்பாடு. ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க, நான் அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன் அப்படின்றதுன்னா அது பொய்யான அன்பு, அது கிடையாது. அவங்க என்னை பிரிந்து போனாலும் சண்டை போட்டாலும் வேணான்னு சொன்னாலும் நான் தேடி போகுது பார்த்தீங்களா, அதுதான் இறை அன்பு, அதுதான் கடவுளோட அன்பு. கடவுள் அதுதான் செஞ்சார். அதனோட உச்சக்கட்டம் தான்
யோவான் நற்செய்தி 3:16 பார்க்கின்றோம். அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொருவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு என்னிடம் இருக்கின்ற கடைசி பொக்கிஷம், கடைசி ஆயுதம், கடைசி ஆசீர்வாதம் இதுதான் என் மகன், அவன் உங்களுக்கு கொடுக்கிறேன். என் அன்பை இதை விட எப்படி காட்ட முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருந்த அனைத்தையும் கொடுக்கின்றார் கடவுள். எனவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய கடவுளை நான் எவ்வாறு அன்பு செய்ய முடியும் அப்படின்னா, நான் முழுமையான அன்பை கொடுப்பவனாக இருக்க வேண்டும். இந்த முழுமையான அன்பு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் இந்த ஆன்மீக செயல்பாடுகளில் நாம் நிறைவான அன்பை கொடுக்கின்றோம். திருப்பள்ளிக்கு வருவது, ஜெபமாலை செய்வது, திருத்தலங்களுக்கு போவது மிக தெளிவாக செய்கின்றோம். அது தப்பே கிடையாது, மிக சிறப்பான ஒரு செயல்பாடு. இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் அதை செய்யணும். அதுதான் என்ன அப்படின்னா அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியார் மிக அழகாக சொல்லுவார். அதாவது அன்பு இல்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசம் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு நாம எல்லாரும் விசுவாசம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அந்த விசுவாசத்தில் அன்பு இருக்கிறதா? அன்பை எப்படி காட்ட முடியும்? அவரே சொல்லுகின்றார், அந்தோனியார் சொல்லுகின்றார், உங்கள் செயல்பாடு என்பது உங்கள் செயலில் வெளிப்பட வேண்டும். உங்கள் அன்பு என்பது செயலில் வெளிப்பட வேண்டும். உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் செயல் அதிகமாக பேசட்டும், உங்கள் வார்த்தை போதிக்கட்டும், ஆனால் உங்கள் செயல் பேசட்டும் என்று சொல்லுகின்றார். எனவே செயலில் உங்கள் அன்பை வெளிப்படுத்தும் என்று சொல்லுகின்றார். அப்ப நான் கடவுள் மீது அன்பு வைத்திருக்கின்றேன், அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கின்றேன். ஆனால் அந்த விசுவாசம் உண்மையானதா, உயிர் உள்ளதா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், நான் பிறர் அன்பின் வழியாக தான் வெளிக்காட்ட முடியும். அந்தோனியார் மிக தெளிவாக சொல்லுகின்றார், பிறர் அன்பின் வழியாக நாம் வெளிக்காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். எப்படி நான் பிறர் அன்பை வெளிக்காட்ட முடியும்? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு காலநிலை குறித்து பல்வேறு எச்சரிக்கைகளை உலக அரசியல் தலைவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைக்கி உலக வானிலை மையமானது ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. எல் நினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, மிகப்பெரிய வெப்ப அலை வரப்போகுது இந்த ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே. இது பெரிய வெப்ப அலையாக இருக்கும். அதே நேரத்தில் திடீர்னு ஒரு மழை பெய்யும், ஒரு ஆண்டு மழை ஒரு நாளில் கூட பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்போ பஞ்சம் ஏற்படும், பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இது 10 ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது 5 ஆண்டுக்கு ஒரு முறையோ 7 ஆண்டுக்கு ஒரு முறையோ வரும். அது சைக்கிள் அடிப்படி வரும். ஆனால் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் மனித வரலாற்றிலே, மனித மக்கள் மட்டத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. என்ன பஞ்சம் அப்படின்னா, அன்பு கிடைக்காத பஞ்சம், சக மனிதனுக்கு நாம் அன்பை கொடுக்காத பஞ்சம். அண்மையில் நான் ஒரு காணொலியை பார்த்தேன். ஒரு காணொலி, ஒரு பெரிய மருத்துவமனையில் பணி செய்கின்ற ஒரு மருத்துவர் பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு. அவர் கடைசியாக சந்தித்த ஒரு நோயாளியுடைய கதை. அதை அவர் பகிர்ந்துகின்ற பொழுது அவருடைய குரலில் தைரியம் இல்லை. பகிரும் பொழுது குரல் உடைகிறது, கண்ணீர் வருகிறது. அதோடு அந்த இளம் மருத்துவர் அதை பகிர்ந்து கொள்கின்றார். என்ன அப்படின்னா, ஒரு இரவு 55 வயது நேர்ந்த ஒரு மனிதர் அவருடைய மருத்துவமனைக்கு வருகின்றார். அப்படி மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது அவர் கூட யாருமே கிடையாது. உலகத்தில் மிகப்பெரிய கொடுமையான வியாதி தெரியுமா? தன்னுடைய நோய்க்காக தானே எழுந்து சென்று மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறது தான் கொடுமையான நிலை. பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆனால் தனியாக போகிறது தான் கொடுமையான நிலை. அந்த மனிதர் அப்படி தான் போகிறார், யாருமே கூட இல்லை, அவரே வந்து அட்மிட் ஆகிறார். அப்போ மருத்துவர் சொல்கிறாரு, உங்கள் நோய் அதிகமான தீவிரமாக இருக்கிறது, எனவே உங்களுடைய தெரிஞ்சவங்க நம்பர் கொடுங்க, உங்கள் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சா மனைவி நம்பர் கொடுங்க, பிள்ளைகள் நம்பர் கொடுங்கன்னா, பிள்ளைகள் எனக்கு 25 வயசுக்கு மேலே பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, ஆனால் அவங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்றார். சரி, பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச நண்பர்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னும் பொழுது, அவங்கெல்லாம் தூரமாக இருக்கிறாங்க, இங்கே எனக்கு அவ்வளோ யாரும் தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மருத்துவர் இன்னும் கோவப்பட்டு, மனைவி நம்பராது கொடுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு அவர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, இப்படிப்பட்ட மனிதர் மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றார், அவருடைய நோய் மிக தீவிரமாக இருக்கிறது, கண்டிப்பாக அவர் பிழைக்கிறது கஷ்டம், அவர் இறந்துடுவார், எனவே நீங்கள் வந்து அவர் பாருங்கள் அப்படி சொல்லும்பொழுது அவங்க மனைவி சொன்ன வார்த்தை, நாங்கள் 6 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டோம், அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஃபோனை வைங்கன்னு சொல்லி காட்டமாக கோபமாக பேசி வச்சுட்டாங்க. இந்த மருத்துவருக்கு அதிகமான கோபம் அந்த மனைவி மேலே இல்லை, இந்த மனிதன் மீது. ஏன்னா ஒரு நண்பன் இல்லை, நண்பர்கள் யாருமே கிடையாது, பெற்ற பிள்ளைகள் இல்லை, மனைவி இல்லை, என்னையா வாழ்க்கை வாழ்ந்திருக்க அப்படின்னு கேட்டப்ப அந்த மனிதர் சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கு தெரியல. என்னையா வாழ்க்கை வாழ்ந்திருக்கன்னா எனக்கு தெரியல அப்படின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த மனிதர் அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். அடுத்த 2 நாளில் அவர் இறந்து விடுகின்றார்.
அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு, அந்த காஸ் ஆஃப் டெத் என்ன எதுக்காக இறந்தார் என்பதை நான் எழுதினேன், ஒரு மெடிக்கல் டேர்ம் இருக்குது, அதை எழுதினேன். ஆனால் உண்மையான காரணம், அந்த மனிதர் இறந்ததற்கான உண்மையான காரணம் அந்த மெடிக்கல் டேர்ம் கிடையாது, அந்த நோய் கிடையாது. மிக மிக முக்கியமான காரணம் தனிமை தான் அப்படி சொல்கிறார். அந்த மனிதன் இறந்ததுக்கான முக்கியமான காரணம் தனிமை தான் அப்படின்றார். உடைந்து அழுகிறார் அந்த மருத்துவர். அன்புக்குரியவர்களே, இந்த தனிமை எப்படி ஒரு மனிதனுக்கு வந்தது? அன்பு காட்டவும் அன்பு செலுத்தவும் யாருமே இல்லை அந்த மனிதனுக்கு. எனவே இத்தகைய பஞ்சம் தான் இந்த சமூகத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த பஞ்சம் அதிகமாக இருக்கிறது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதிகமான பிற்பாடு, செல்போனும் டிவியும் சீரியலும் அதிகமான பிற்பாடு இன்னைக்கு இந்த பஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஒரே குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அன்பை கொடுக்க முடியாத பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் அவர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. இன்னைக்கு அப்பா அம்மா அழுதாலும் சரி ஏன்னு கேட்க ஆள் இல்லை, இன்னைக்கு சொந்த பிள்ளைகள் அழுதாலும் ஏன்னு கேட்க ஆள் இல்லை. இன்னைக்கு பல குடும்பங்கள் வாழ்கின்ற இடத்திலே நரகமாகி போட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தனிமை என்ற சிறையில் அன்பு கிடைக்காமல் பல முதியோர்கள், பல மக்கள் அடைபட்டு கிடக்கின்றார்கள். எனவேதான் புனித அந்தோனியார் சொல்கின்றார், பிறர் அன்பை வெளிப்படுத்துவர்களாக நீங்க நீங்க கடவுளை அன்பு செய்றீங்க அப்படின்னா அதை செயலில் வெளிப்படுத்துங்க. எப்படி செயலில் வெளிப்படுத்த முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லுவார், என் சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கும் செய்துவதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நான் சிறையில் இருந்த காண வந்தீங்க, பசியோடு இருந்த உணவு கொடுத்தீங்க, தாகத்தோடு இருந்த தண்ணீர் கொடுத்தீங்க அப்படின்னு அடிக்கிட்டே போறார். அப்போ நம்முடைய வாழ்வில் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்பதை உங்கள் சக மனிதனுக்கு உதவி செய்வதன் வழியாக வெளிப்படுத்துங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இறையன்பையும் பிறரன்பையும் நம்மால் வாழ முடிந்ததென்றால் நாம் புனித அந்தோனியாருடைய உண்மையான பக்தர்களாக, உண்மையான பிள்ளைகளாக, உண்மையான சீடர்களாக வாழுகிறோம் என்பது அர்த்தம். கடவுளுக்கு என் முழுமையான அன்பை கொடுப்பேன், எல்லா வகையிலும் விசுவாசத்தை வெளிப்படுத்துவேன், நான் எல்லா வகையிலும் விசுவாசத்தை வெளிப்படுத்துவேன். ஆனால் என்னோடு இருக்கின்ற என் சகோதரன், நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய பங்காளியா இருக்கலாம், நம்முடைய சகோதரனா, அண்ணனா, தம்பியா இருக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்க என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாட்டும் நான் சமாதானமாக இருக்கணும்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொத்துக்கு பிரச்சனை, சின்ன ஈகோ பிரச்சனை, இதனால பல ஆண்டுகளாக பேசாமல் தவிர்க்கின்ற குடும்பங்கள். அன்புக்குரியவர்களே, இன்னொரு நிகழ்வை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அண்மையில் ஒரு காரணமாக உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் நான் நிற்கின்ற பொழுது, இங்கே யாராவது சொல்ல வேணாம் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தில் ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா அப்படி இருப்பாங்க, நல்லா விவசாயிகள் இருந்திருப்பாங்க இல்லையா, 2 வயசான ஒரு தாத்தா ஒரு பாட்டி, குறைஞ்சபட்சம் ஒரு 60-65 வயசு இருக்கு 2 பேருக்குமே. நான் அங்கே டீ குடிச்சிட்டு இருக்கப்போ ஓரமாக வந்தாங்க, வந்துட்டு தம்பி அப்படி கூப்பிட்டாங்க. என்னம்மா அப்படின்னா தயங்கி கேட்குறாங்க, என்னம்மான்னா பஸ் ஃபேரு காசு இல்லை, சாப்பாடு காசு இல்லை, கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. பஸ் ஃபேருக்கும் சாப்பாடு காசு இல்லை அப்படின்னும்போது நான் சரி இருந்தது அவர்கிட்ட கைட்ட கொடுத்தேன். சரி என்னதான் இவங்க பார்த்தா யாரோ இப்போ தான் வெளியில் வந்த மாதிரி இருக்கிறாங்க, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, என்ன ஊருப்பா அப்படின்னா, இல்லை வேணாம் விடுப்பா, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த மனுஷன் உடைந்து அழுவுறார், தன் மனைவிக்கு முன்னாடி உடைந்து அழுவுறார். அது சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னு எனக்கு பல நேரங்களில் யோசித்தேன். ஏதோ ஒரு குடும்பத்திலேருந்து வெளியே வந்தவங்க அவங்க, அந்த தாத்தாவும் பாட்டியும் 60-65 வயசு இருந்தவங்க, ஏதோ குடும்பத்தில் வெளியே வந்தவங்க. என்ன காரணமாக இருக்கும்போது, எனக்கு நீ தங்கம் வாங்கி தரல அல்லது எனக்கு சரியா பண்ணல, சோறு போடன்னு வெளில வந்திருப்பாங்க. உண்மையாலுமே சாப்பாடு போல வெளில வந்திருப்பாங்க. அன்பு காட்ட ஆள் இல்லாமல் வெளில வந்திருப்பாங்க. இவங்கிட்ட இருந்து நாம் அசிங்கப்படுறதை விட வெளியில போய் பிச்சை எடுத்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு வெளில வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட பிச்சை தான் என்கிட்ட கேட்டாங்க. அன்னைக்கு நான் உடைந்து போனேன். இன்னைக்கு என் வீட்டில் இருக்க ஒரு தாத்தா பாட்டி மாதிரி, என் வீட்டில் இருக்க அப்பா அம்மா மாதிரி அவங்கள பார்த்தேன் அன்னைக்கு. அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரே இன்னைக்கு நீ பார்க்குறீங்க, நான் வெளியில் கிடக்கிற பிச்சைக்காரங்களாம் சில பேர் வருமானத்துக்காக செய்கிறாங்க. இன்னைக்கு பல பஸ் ஸ்டாண்டுகள்லையும் சரி, வீதி ஊரில் கிடக்கின்ற பிச்சைக்காரலாம் பாருங்கள், யார் அவங்கெல்லாம்? ஏதோ ஒரு குடும்பத்தில் இருந்தவங்க, ஏதோ குடும்பத்தில் வாழ்ந்தவங்க, நல்லா வாழ்ந்தவங்க. இன்னைக்கு அதே அன்பு கிடைக்காம இன்னைக்கு தெருவோரத்தில் கிடைக்கிறாங்க. எனவே இந்த அனாதைகளை, பிச்சைக்காரர்களை உருவாக்குகின்ற சமூகமாக இன்று நாம் மாறிக்கொண்டு இருக்கின்றோம். எனவே கடவுளுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி வழி, கடவுளுக்கு செலுத்துகின்ற விசுவாசம் எல்லாம் ஓகே. ஆனால் என் சகோதரனுக்கு, என் தாய் தந்தைக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் அன்பை கொடுக்க மறந்தேன் என்றால், அன்புக்குரியவர்களை நாம் இன்னும் கிறிஸ்தவனாக வாழவே இல்லை தான் அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகின்றார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்யுங்கள். இயேசு அன்பு கொடுப்பதில் வலியோடு கொடுக்கின்றார், வேதனையோடு கொடுக்கின்றார், சிலுவையில் தொங்குகின்ற பொழுது அன்பை கொடுக்கின்றார். நாம் எந்த அளவுக்கு அன்பை காட்டிட்டோம்?
எந்த அளவுக்கு அன்பை காட்டிட்டோம்? கிடையாது. நம்முடைய அன்பு குறைபாடு உள்ளதான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எதிர்பார்ப்பது என்னை போல அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்னும் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நாளில் அந்தோனியரை நாடி வந்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை சற்று ஆய்ந்து தெளிந்து வாழ முயற்சிப்போம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக செல்லம் கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அன்புக்குரிய, உங்களுடைய பொருளை கொடுப்பதை விட அன்பு அதிகமாக கொடுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற அன்பு தான் நீங்கள் முதியவனான பிற்பாடு உங்களை காப்பாற்றும். நீங்கள் கொடுக்கின்ற பொருள் அல்ல, நீங்கள் கொடுக்கின்ற அன்பு தான் நீங்கள் முதியவனான பிறகு உங்களை காப்பாற்றும். எனவே வாழ்கின்ற வாழ்க்கையில் மனிதர்களை சம்பாதிக்கின்ற மக்களாக வாழ்வோம். அதிலும் குறிப்பாக நமது குடும்பத்தில் இருக்கிறவரோடு சமாதானத்தோடு அன்போடு வாழ்கின்ற பொழுது அந்த இடத்துல நான் இறை அன்பை பிறர் அன்பை உண்மையாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றேன். அந்தோனியார் இந்த 2 வார்த்தையின் அடிப்படையில் தன் வரைவுரை பல இடங்களில் நிகழ்த்தியிருக்கின்றார். எனவே நாமும் நம்முடைய மனிதர்களுக்கு இறை அன்பை பிறர் அன்பை நிறைவாக கொடுப்போம். அத்தகைய வாழ்வு நம்மையும் நமது குடும்பம் மட்டுமல்ல, இந்த சமூகத்தை வாழ வைக்கும், இந்த சமூகத்தை வளமுள்ள சமுதாயமாக மாற்றும். அதற்கான ஆசீர் வேண்டி தொடர்ந்து திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். என்று வாழும் இல்லாமல் இறைவன் நம்மை நம் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.